அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, அந்த கற்பனையை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கசப்புக்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பகைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவ அன்புனால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 20வது அதிகாரம். அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்கிரியின் குமாரனான சேபா என்னும் பெயருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். முந்தின பகுதியில நம்ம பார்த்தோம், யூதா மனுஷரும் இஸ்ரவேல் மனுஷரும் பேசிட்டு இருந்தாங்க. இஸ்ரவேலர் சொன்னாங்க, நாங்க 10 கோத்திரம், நாங்க தான் தாவீத முதல்ல ராஜாவா மறுபடியும் ராஜாவா கொண்டு வரணும்னு நினைச்சோம். நீங்க எப்படி முந்தி போய் நீங்க கூட்டிட்டு வரலான்னு கேட்ட உடனே யூதா மனுஷர் சொல்றாங்க, தாவீது எங்க இனத்தை சார்ந்தவன், யூதா கோத்திரம், அதனாலதான் நாங்க எதுவும் ராஜா கிட்ட இருந்து எதுவும் வாங்கல, எந்த வெகுமானமும் நாங்க பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. இப்படி 2 பேரும் பேசுறப்ப இஸ்ரவேலர் பேசுறத விட யூதா மனுஷர் பேசுற பேச்சு பலத்தது அப்படின்றத தியானிச்சோம். அவங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்ப பென்யமீன் கோத்திரத்துல ஒருத்தன் அவன் பேலியாளின் மகனா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்னா, பென்யமீன் கோத்திரம் சவுலோட கோத்திரம். அவன் என்ன செய்யறான்னா, தற்செயலா அங்க வர்றான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை. இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள். ஒருத்தன் தாவீதுக்கு எதிரா பேசுறான். தாவீதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, எதுக்கு அவனை ராஜாவாக்கணும், எல்லாம் அவரவர் கூடாரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கால ஊதி இந்த செய்திய சொல்றான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி, இவன் பேசுறத கேட்டு எல்லாம் இஸ்ரவேலர் எல்லாம் பின்வாங்கிட்டாங்க. முதல்ல தாவீத திரும்ப மறுபடியும் ராஜா ஆக்கணும்னு நினைச்சிருந்த இஸ்ரவேலர் இப்ப பின்வாங்கிட்டாங்க. பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். இப்ப சேபா சொல்றத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரவேலர். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டும் உள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். ஆனா யூதா மனுஷர் எல்லாரும் தாவீதை சார்ந்திருந்தாங்க. தாவீதை தங்களுக்கு ராஜாவா வச்சு அவன் சொல்றதை கேட்டு நடந்து வந்தாங்க. தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு வந்த போது வீட்டை காக்க ராஜா பின் வைத்து போன 10 மறுமனையாட்டிகளையும் வருவித்து, இத தாவீது அப்சலோமுக்கு பயந்து அங்கிருந்து ஓடி போகும்போது 10 மறுமனையாட்டிகளை கூப்பிட்டு அவங்கள வீட்டை பார்த்து கொடும்படியா சொன்னத 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த 10 ஆட்டிகள்கிட்ட அப்சலோம் தவறா நடந்தா. ஏன்னா அகிதோப்பேல் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தான். அந்த ஆலோசனையை கேட்டு அவன் தவறா நடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 21ல இருந்து 22 வரைக்கும் அங்க நம்ம வாசிக்கலாம். அகிதோப்பேல் ஆலோசனை கேட்டு அது மாதிரி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 மறுமனையாட்டிகளையும் தாவீது இப்ப வர வச்சு
அவர்களை ஒரு காவல் வீட்டில் வைத்து பராமரித்தான். அப்புறம் அவர்களிடத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை. அப்படியே அவர்கள் சாகும் நாள் வரைக்கும் அடைக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் விதவைகள் போல இருந்தார்கள். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாங்க. சாகுற வரைக்கும் விதவையை போல தனிமையில இருக்க வேண்டியது ஆயிடுச்சு. பின்பு ராஜா அமத்சாவை பார்த்து, இந்த அமத்சா யாரு அப்படின்னா, அப்சலோம் யோவாப்புக்கு பதிலா இவனதான் இந்த இராணுவங்களோட தலைவனா வச்சிருந்தான். தாவீது மறுபடியுமா வந்த பிறகுமே அவனை இராணுவ தலைவரா வச்சிருந்தான். அதனால அமத்சாவை பார்த்து, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட இருக்க வேண்டும் என்றான். ஒரு கட்டளை கொடுக்கறான். 3 நாள் டைம் கொடுக்கறான். யூதா ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து நீயும் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உத்தரவு கொடுக்கறான். அப்பொழுது அமத்சா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்தான். இவன் 3 நாள் டைம் கொடுத்திருந்தாங்க. அந்த டைமுக்குள்ள அவன் வர முடியல, அவன் கூட்டி சேர்க்க முடியல, ராஜா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, அவனால செயல்பட முடியல. அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அபிசாய் யோவாப்போட சகோதரன். இந்த யோவாப்பும் அபிசாயும் சேர்ந்துதான் யுத்தங்களுக்கு போவாங்க. இப்ப அபிசாயை கூப்பிட்டு, அப்சலோமை பார்க்கிலும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். இப்ப அப்சலோமை விட இந்த இவன் சேபா ரொம்ப பொல்லாப்பு செய்வான். அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். அவன் நம்ம கண்ணுக்கு தப்பிச்சு போயிராதபடிக்கு சேவகர்களை கூட்டிட்டு போய் சேபாக்கு பின்தொடர்ந்து அபிசாயிட்ட ராஜா சொல்றான். அப்படியே யோவாப் மனுஷரும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிறகாலே புறப்பட்டு பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர எருசலேமிலிருந்து போனார்கள். யோவாப்போட மனுஷர் கிரேத்தியர் பிலேத்தியர் இவங்க 2 பேரும் தாவீதுக்கு பாடி கார்டு போல இருந்து பாதுகாத்தவங்க. அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடி போகும்போது இவங்களும் கூட போனாங்க. 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். இவங்க தாவீதோடு கூட போன அந்த ஜனங்கள் இப்ப அவங்க சேபாவை பின்தொடர்றதுக்காக அபிசாயும் யோவாப்போட கூட போறாங்க. அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையிலே வந்தபோது அமத்சா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். யோவாப்போ தான் உடுத்தி கொண்டிருந்த தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டி கொண்டு இருந்தார். இப்ப ஏற்கனவே தாவீது அனுப்பின அமித்சா இவங்க படைக்கு எதிர வர்றான். இப்ப யோவாப்பு அபிசாய் 2 பேரும் சகோதரர்கள். இவங்க 2 பேரும் படையை கூட்டிட்டு வர்றாங்க. எதுக்கு அமத்சா வர்றான்? யோவாப் ஒரு சட்டையில ஒரு பெல்ட் கட்டியிருந்தான். அதில் உரையோட ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையிலே தொங்கிற்று. அவன் புறப்படுகையில் அது விழுந்தது. அப்பொழுது யோவாப் அமத்சாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமத்சாவை முத்தம் செய்யும்படி தனது வலது கையிலே அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருந்த பட்டயத்தை அமத்சாவுக்கு எச்சரிக்கையாய் இராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாய் குத்தினான். அவன் செத்து போனான். எதிர்பார்க்காத நேரத்துல யோவாப் பட்டயத்தை வச்சு
அமஸ்சாவை வயிற்றுல குத்தி அவன் மரித்து போனான். அப்பொழுது யோவாப்பும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். அமஸ்சாவை கொன்னு போட்டு இப்ப இவங்க அவனை சேபாவை பின்தொடர்றாங்க. ஆனா தாவீது பின் நாட்கள்ல சாலமன்ட்ட தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக பேசும்போது 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த யோவாப்பு பத்தி சொல்லும்போது அவன் 2 பேரை கொலை செய்தத அங்க சொல்லியிருக்காரு. 1 அப்னேர், 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 27வது வசனம். அவனும் எதிர்பார்க்காத நேரத்துல அவனை கொன்னு போட்டுருவான் அப்னேரையும். அதே மாதிரி இந்த அமசாவையும் அவன் எதிர்பார்க்காத நேரத்துல கொன்னு போட்டான். சமாதான காலத்துல ரத்தம் சிந்த வச்சான். அதனால யோவாப்ப சமாதானத்தோட பாதாளத்துக்கு இறங்க விடாத அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சாலமன்கிட்ட இந்த யோவாப்ப பத்தி சொல்லியிருப்பான். யோவாப்பு அவசரப்பட்டு இந்த மாதிரி 2 சமாதானமான நாட்கள்ல 2 கொலையை செய்து அதனால தாவீதுக்கு வேதனையை ஏற்படுத்தினத பார்க்கிறோம். யோவாப்புடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையில் நின்று, யோவாப்பின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் யோவாப்பை பின்பற்றி போவானாக என்றான். யோவாப்போடு கூட வந்தவங்கள்ல ஒரு வாலிபன் இருந்தான். அவன் என்ன சொல்றான்னா, அந்த செத்து போன அந்த அமஸ்ஸா பக்கத்துல நின்னு யாரு யோவாப்பு மேல பிரியமா இருக்கானோ, தாவீது பட்சமா இருக்கானோ அவன் யோவாப்பை பின்பற்றணும். ஏன்னா அமஸ்ஸா அவங்களுக்கு படைத்தலைவனா இருந்தான். இப்ப யோவாப்பு படையை நடத்திட்டு வர்றான். அப்ப ஜனங்கள் அங்கே நின்றக்கூடாதுன்றதுனால இவன் சொல்றான், யாரெல்லாம் யோவாப்ப பிரியப்படுத்த விரும்புகிறானோ, பிரிய வச்சிருக்கானோ, தாவீதின் பட்சத்துல இருக்கானோ அவன்லாம் யோவாப்பை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, தாவீதுக்கு எதிரா சேபான்னு ஒருத்தன் எழும்பி இஸ்ரவேல் மக்கள்கிட்ட நீங்க இனி நமக்கும் தாவீதுக்கும் எந்த பங்கும் இல்லை, எல்லாம் அவரவர் கூடாரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு எதிரா எழும்புனா, அவனோட சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் தாவீதை விட்டு பின்வாங்கி போனாங்க. ஆனா யூதா மனுஷர் எல்லாம் தாவீதை சார்ந்து இருந்தாங்க. தாவீது அமஸ்ஸாவை பார்த்து, உனக்கு 3 நாள் டைம் தர்றேன், யூதா மனுஷர் எல்லாம் கூட்டி சேர்த்து நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்திருந்தான். அவன் போனான். ஆனா குறித்த நேரத்துல அவனால வர முடியல. உடனே தாவீது அபிசாயை கூப்பிட்டு சேபா அப்சலோமை விட அதிக பொல்லாப்பு செய்வான், அதனால அவனை பின்தொடர்ந்து போங்க, சேவகரை கூட்டிட்டு போயிங்க அப்படின்னு சொன்ன உடனே யோவாப்பு அபிசாயி 2 பேரும் படையை கூட்டிட்டு போனாங்க. அவங்க அமஸ்ஸாவை வழியில சந்திக்கிறாங்க. யோவாப்பு தன்னுடைய பட்டயத்தை வச்சு அமஸ்ஸாவை கொன்னு போட்டான். கொன்னு போட்ட பிறகு பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தாங்க. அப்ப யோவாப்போட கூட இருந்த ஒரு வாலிபன், எங்க ஜனங்கள் கூட வர்றவங்க வராம போயிடக்கூடாதுன்றதுக்காக யாரு யோவாப்புக்கு மேல பிரியம் வச்சிருக்கானோ, யார் தாவீது பட்சத்துல இருக்கானோ அவன் யோவாப்பை பின்பற்றி போவானாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இந்த நாள்ல தியானிச்சோம். யோவாப்பு அவசரப்பட்டு செயல்பட்டு கொலை செய்தத இந்த நாள்ல நம்ம பார்த்தோம். அமஸ்ஸா அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள்ள அந்த தன்னோட குறித்த அந்த காலத்துல ராஜா சொன்ன வேலையை செய்து முடிக்காதனால
ஒரு அழிவை சந்திக்கிறத இந்த நாள்ல நம்ம பார்த்தோம். நம்மளும் கொடுக்கப்பட்ட நாட்கள்ல தேவ திட்டங்களை நிறைவேற்றும்படியா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலத்தை அறிந்தவர்களாய் நாங்க என்ன செய்யணும்ன்றத அறிந்து செயல்பட கிருபை செய்யுங்க. நாட்களை வீணாக்காதபடிக்கு ஆண்டவரே விழிப்புள்ளவர்களாய் செயல்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. அவசரப்பட்டு செயல்படாதபடிக்கு உம்முடைய ஆலோசனை கேட்டு நடக்க கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். காட் பிளஸ் யூ.